ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஸ்டீம் அயன் பாக்ஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே படாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் டைலர் கடை வச்சுருக்கீங்க என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைனிங்கில் வந்து தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க ஸ்டார்ச் வந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அயன் பண்ணி எப்பொழுதும் போல் கட்டிங் போட்டுக்கலாம். இது ஏன் அயன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து இப்படி அயன் பண்ணாமல் போட்டோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து ப்ளவுஸ் போடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2-3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து சிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸு யூஸ் ஆகும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஸ்டீம் அயன் பாக்ஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே படாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் டைலர் கடை வச்சுருக்கீங்க என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைனிங்கில் வந்து தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க ஸ்டார்ச் வந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அயன் பண்ணி எப்பொழுதும் போல் கட்டிங் போட்டுக்கலாம். இது ஏன் அயன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து இப்படி அயன் பண்ணாமல் போட்டோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து ப்ளவுஸ் போடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2-3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து சிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸு யூஸ் ஆகும். தேங்க்யூ.